Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா விச்சஸ். இந்த திரைப்படம் 2024 இது வந்து ஒரு பிரிட்டன் நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் நடிகர் சொல்லி பார்த்தீங்கன்னா எலிசபெத் சாங்கே. இது பேசிக்கலி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ங்க. சரிங்க, விச்சஸ் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்ப்போங்க. அதாவது வந்து இந்த டாக்குமெண்ட்ரி மெயினாக பேசுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு பெண்கள் ப்ரெக்னன்சி அடைகிறாங்க. ப்ரெக்னன்சி அடைஞ்ச அப்புறமா அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க. இட்ஸ் நோன் ரைட். பட் ஆனால் அந்த குழந்தை பெற்ற அப்புறமா ஒரு அம்மாவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைய கேர் பண்ணுறது, குழந்தை மேலே அன்பு செலுத்துறது, குழந்தைக்கு பால் கொடுக்கறது, குழந்தை மேலே அவ்வளோ அன்பை வந்து கொட்டக்கூடிய அம்மாக்கள் தான் வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் உண்மையாகவே அந்த குழந்தை பெற்று முடித்த அப்புறமா அந்த குழந்தையே வெறுக்கிற, அந்த குழந்தையாலே நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு உணர்வு, அந்த குழந்தையை பார்த்து பயப்படுற, அந்த குழந்தையை கொள்ளணும்னு நினைக்கிற, இல்லை இங்கேருந்து ரேட்டிலேருந்து ஓடணும்னு நினைக்கிற பெண்களை பற்றி நமக்கு தெரியுமா? இந்த படம் அவங்கள பற்றி பேசுது. இதுதான் இந்த படத்தோட இந்த டாக்குமெண்ட்ரியோட ஃபஸ்ட் படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட் உள்ள படங்கள் வந்து வந்திருக்கு ஓவரால். ஓகே, இதில் என்ன பியூட்டி என்னென்னா, இந்த சினிமாவில் மிக முக்கியமாக இல்லை பியூட்டி என்னென்னா, சினிமாவில் மிக முக்கியமாக நமக்கு சினிமான்றதை தாண்டி ஓவராலாகவே பட் சினிமாவில் எப்படி சொல்லப்படுது, பெண்கள் எப்படி இருக்கணும், பெண் நல்லவள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம காலங்காலமாக உணர்த்தது யாருன்னா, அழகாக இருக்கணும், சொல்கிறத செய்யணும், இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் குட் விச்சஸ். பேட் விச் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது வந்து யாருக்கும் அடங்காத சூனியக்காரி, யாருக்கும் அடங்காமல் தான் இஷ்டத்துக்கு ஆடுற, யாரை வேணால் கொள்கிற அப்படின்ற ஒரு பாயிண்ட். இதில் அந்த விச்சஸ்ன்ற ரெண்டாவது பாயிண்ட், பேட் விச்சஸ்ன்ற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது பேட் விச்சஸாக சித்தரிக்கப்பட்டவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இவங்க தான். இந்த மாதிரி விஷயத்தை இவங்களால் தன்னோட சொந்த குழந்தை பெற்று முடிச்ச அப்புறமா தன்னால் அந்த வாழ்க்கைக்குள்ளே கோப் பண்ண முடியாதவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில், அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல். அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம விச்சஸ்ன்னு சூனியக்காரிகள்னு சொல்லி நிறைய பேர் கொன்று குவிச்சாங்க ஐரோப்பிய கண்டத்தில். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய படங்கள் இருக்குது. ரீசன்ட் பாஸ்ட்டில் நான் டெவில்ஸ் பாத்னு படத்தை நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ வெரி குட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, எனக்கு தான் அந்த படம் பார்த்தது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இது எவ்வளோ வந்து முக்கியமான விஷயம். நாம் வந்து ஒரு பேரண்ட்ஹுட்டை வந்து ரொம்ப வந்து இப்போ ஒரு என்னமோ ஒரு புனிதத்தன்மையின் ஒரு டிவைனோட பாயிண்ட்டாக பார்த்துட்ருக்குறோம். அது வந்து அன்போட பாயிண்ட்டாக பார்த்துட்ருக்கிற இடத்துல இது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் இது பெண்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கவே இல்லை, நமக்கு யாரும் சொல்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட பெண்களை நம்ம ரொம்ப தவற சித்தரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த படம் வந்து பேசுது. அதாவது இன்றைக்கி தேதி வரைக்குமே அப்படிப்பட்ட பெண்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து நாம் அவங்கள அராத்துக்காரி, திமிரு பிடிச்ச, குழந்தை பெற்றுட்டு குழந்தைய பார்த்துக்க மாட்டேறாப்பாரு, குழந்தைய இது பண்ணுறா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பாயிண்ட் நம்ம பேசுவோம். ஆனால் உண்மையாக அவங்க எதனால அப்படி இருக்காங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்ற பாயிண்ட் பற்றி நம்ம யாரும் பேசுகிறது இல்லை. இது உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு பிரச்சனை. அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், பெண்ணாக இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து அது மாறும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது மிக முக்கியமாக இந்த பேரண்ட்ஹுட்டில் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது மிக முக்கியமாக குழந்தை பெற்ற அப்புறம் அது வேறு ஒரு பாயிண்ட் இல்லைங்களா. அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனை பற்றி சோஃபார் நம்ம ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே நம்ம இங்கே எடுக்கலை. அதை இந்த டாக்குமெண்ட்ரி தெளிவாக பேசுதுங்க. இது வந்து இதில் வந்து நிறைய பேரோட இன்டர்வியூஸ் இருக்குது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் அவங்க சொல்கிற கருத்துக்கள், அவங்க உண்மையாகவே அவங்க வந்து எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்ம உண்மையாகவே வந்து வருத்தமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. என்னடா இது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுத்துதுன்றது உண்மை. ஈவன் இந்த படத்தின் இயக்குனர் எலிசபெத் சாங்கேவே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவங்க தான். அவங்க தான் இந்த படத்தின் டேரக்டரோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணனால தான் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நிச்சயமாக இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் ஓப்பன் ஆகுன்றது தான் பாயிண்ட். இது ரொம்ப பியூட்டியாக நான் பார்க்குறது, இந்த விஷயத்தை சினிமாலே எப்படி சொல்லப்பட்டிருக்கு. சினிமாவையே எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள், பெண்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ற விஷயங்கள் சினிமாவில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த படத்தோட பாயிண்ட்டு. அதை சினிமா வச்சே சொல்லது வந்து இந்த டாக்குமெண்ட்ரியோடைய ஆக பெரும் பலம். அதுதான் வந்து நான் உண்மையாகவே சொல்லுவேன். இந்த டாக்குமெண்ட்ரியில் வருகின்ற எல்லா கதாபாத்திரங்களோட எல்லா உண்மையான மனிதர்கள் தான். அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஆடிட்டிங்காக இருந்ததுன்றது தான் உண்மை. இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து முடிச்ச அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இதை பற்றின அவேர்னஸ் டெஃபினட்டாக க்ரியேட் ஆகும். இனி உங்களோட வீடுகளில் உங்களோட மனைவியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிந்த பெண்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் நின்று இதை பற்றி பேசுவீங்கன்ற உணர்வு வந்து எனக்கு ஏற்படுது. ஏன்னா எனக்கு இனிமேல் ஏற்படும் என்ற உணர்வு எனக்கு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நானே பேசுவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் என் மனசுக்குள்ளே வருது. ஏன்னா அந்த மாதிரி தாக்கம் இந்த டாக்குமெண்ட்ரி ஏற்படுத்துன்றது தான் உண்மை. இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும். இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா
இந்த நாள் நடந்த ட்ரெபேக்கா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்பெஷல் ஜூரி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் விச்சஸ் டாக்குமெண்ட்ரி பாருங்கள். ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா ஆடியோ இல்லை ரீஜனல் சினிமா ஆடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.